எண்ணெய் பனை சாகுபடியில் 4 ஆண்டுகள் பராமரிப்பு மானியம் வழங்கி அரசு ஊக்குவிப்பு. மயிலாடுதுறை அருகே எண்ணெய் பனை சாகுபடி செய்து அதிக லாபம் ஈட்டும் விவசாயி தங்களுக்கு தடையின்றி மரக்கன்றுகளை வழங்கி நிரந்தர களப்பணியாளர் மற்றும் ஆட்களை நியமித்து சாகுபடியை ஊக்குவிக்க வேண்டும் என கோரிக்கை. மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி கஞ்சா நகரம் கிராமத்தைச் சேர்ந்தவர் முத்தையன். விவசாயியான இவர் தனக்கு சொந்தமான வயல்களில் நெல் சாகுபடி செய்து வருகிறார். பருவநிலை மாற்றம், இயற்கை இடர்பாடுகள் மற்றும் ஆள் பற்றாக்குறையின் காரணமாக அதில் ஏற்பட்ட நஷ்டத்தை தவிர்க்க நண்பர்களின் ஆலோசனைப்படி எண்ணெய் பனை சாகுபடிக்கு மாறியுள்ளார். தனது 2.5 ஏக்கர் நிலத்தில் தோட்டக்கலை அதிகாரிகள் இலவசமாக வழங்கிய மரக்கன்றுகளை ஏக்கர் ஒன்றுக்கு 80 என்ற எண்ணிக்கையில் முக்கோணப்பாத்தி முறையில் 30 அடி தூரத்திற்கு ஒரு கன்று என எண்ணெய் பனை செடிகளை நடவு செய்து மத்திய மாநில அரசுகள் வழங்கிய பராமரிப்பு தொகை மூலம் செடிகளை காத்து வளர்த்துள்ளார். 3 ஆண்டுகளில் இந்த கன்றுகள் வளர்ந்து மரமாகி பலன் தர தொடங்கும் காலத்திற்குள் ஊடு பயிராக விழுந்து மரவள்ளி கிழங்கு, சோளம் உள்ளிட்ட பயிர்கள் சாகுபடி செய்வதற்கு மானியமும் வழங்கப்பட்டு வருகிறது. 4 ஆண்டுகளுக்கு பிறகு 15 நாட்களுக்கு ஒருமுறை அறுவடை செய்யும் பழக்குலைகளை கோத்ரேஜ் ஆலை நிர்வாகம் நேரடியாக கொள்முதல் செய்கிறது. ஏக்கர் ஒன்றுக்கு 8 முதல் 10 டன் வரை விளைச்சல் கிடைப்பதால் நெற்பயிரை விட இந்த எண்ணெய் பனை சாகுபடி 3 மடங்கு லாபம் அளிப்பதாக விவசாயி முத்தையன் தெரிவித்துள்ளார். இந்த எண்ணெய் பனை மரம் வளர்த்தால் 35 ஆண்டுகள் அறுவடையை தந்து செலவின்றி லாபம் ஈட்டலாம் என்று கூறும் விவசாயி முத்தையன் 6.5 ஏக்கர் எண்ணெய் பனை மரம் வளர்த்து அறுவடை செய்து வருகிறார். மயிலாடுதுறை மாவட்டத்திற்கு என்று நிரந்தரமாக கள பணியாளர் மற்றும் வெட்டு ஆட்களை கோத்ரேஜ் ஆலை நிர்வாகம் நியமிக்காததால் கடந்த 4 ஆண்டுகளாக மானியம் மற்றும் உரங்கள் கிடைக்காததுடன் அறுவடை பணிகளை செய்வதில் சிக்கல் ஏற்பட்டு விவசாயிகள் பெரும் நஷ்டத்திற்கு ஆளாவதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். முன்பு பணியாற்றிய தோட்டக்கலை அதிகாரிகள் சிலர் உதவியுடன் விவசாயிகள் இலவசமாக எண்ணெய் பனை செடியை பெற்று அவற்றை நடவு செய்யாமல் 4 ஆண்டுகளுக்கான பராமரிப்பு தொகையை பெற்று முறைகேடு செய்ததால் எண்ணெய் பனை சாகுபடி விவசாயிகள் தங்கள் சாகுபடி பரப்பை விஸ்தரிக்கவும், வயது முதிர்ந்த மரங்களை அகற்றி மீண்டும் நடவு பணிகளை செய்யவும் தோட்டக்கலைத்துறை செடிகளை வழங்காமல் இழுத்தடிப்பதாகவும் விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர். மாவட்டத்தில் 15க்கும் மேற்பட்ட விவசாயிகள் மட்டுமே இந்த எண்ணெய் பனை சாகுபடியில் ஈடுபட்டுள்ளதாகவும் கூறும் விவசாயி, மயிலாடுதுறை மாவட்டத்திற்கு களப்பணியாளர்கள், வெட்டு ஆட்களை நியமித்து இடர்பாடுகளை களைந்து உரிய விவசாயிகளை கண்டறிந்து கன்றுகளை வழங்கி பணப்பயிரான எண்ணெய் பனை சாகுபடியை ஊக்குவிக்க வேண்டும் என விவசாயி முத்தையன் கோரிக்கை விடுத்துள்ளார். சார், என்னுடைய பெயர் முத்தையன். தரங்கம்பாடி தாலுகா, மயிலாடுதுறை மாவட்டம் சார். இது கஞ்சா நகரம் கிராமம் சார். இந்த கஞ்சா நகரம் கிராமத்தில் நான் ஒரு 6 ஏக்கர் பாமாயில் சாகுபடி செஞ்சுருக்கேன் சார். 2008-09 நான் 2.5 ஏக்கர் பண்ணினேன் சார். அது இப்போதைக்கு அறுவடை நடந்து கொண்டு இருக்கு சார். ஆனால் இப்போ எங்களுக்கு மெயின் ப்ராப்ளமே வெட்டு ஆள் தான் சார் எங்களுக்கு ப்ராப்ளமாக இருக்கு. அது வெட்டு ஆள் இப்போ எங்களுக்கு வெட்டாதனால எங்களுக்கு ஏகப்பட்ட பாமாயில் நஷ்டமாகுது சார். இதுக்கு மயிலாடுதுறை மாவட்டத்தில் கள பணியாளரை நிரந்தரமாக நியமிக்கணும் சார். இப்போ ஒரு அந்த மயிலாடுதுறையில் இந்த மாசத்துக்கு 2 நாள் தான் சார் ஒரு களப்பணியாளர் வேலை பார்க்குறாரு. அவங்க என்னைக்கு வெட்ட சொல்றாங்களோ அன்னைக்கு அந்த வெட்டுற பழக்குலையை மட்டும் ஏற்றி சப்ளை பண்ணிட்டு போயிடுறாப்புல. அதுக்கப்புறம் அவரை கான்டாக்ட் பண்ணால் அவர் கான்டாக்ட் ஃபோன் நம்பரே எடுக்க மாட்டேங்கிறாரு. எங்களுக்கு இந்த பாமாயில் பழங்கன்றுகள் எங்களுக்கு தோட்டக்கலை மூலியமாக தான் சார் சப்ளை பண்ணுறாங்க. நாங்கள் இப்போ அந்த கன்று வாங்குறதுக்கு 2 வருஷம் போராடி இருக்கோம் சார். ஏன்னா அந்த பாமாயிலில் 4 வருஷம் மானியம் கொடுக்குறாங்க. இதை சரியான அதிகாரிகள் கண்காணிக்கிறதுனால மானியத்தை மட்டும் வாங்கிட்டு அவங்க கண்ணு நடாம மிஸ்யூஸ் பண்ணிடுறாங்க. அதனால இந்த மாவட்டத்தை மட்டும் பழக்கன்றுகள் கொடுக்காம காலதாமதம் பண்ணிட்டு இருந்தாங்க. நான் இப்போ பழக்குலைலாம் சப்ளை பண்ணிட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு 2 வருஷமா நாங்கள் போராடி இப்போ கண்ணு வாங்கியிருக்கேன். கண்ணு வாங்கி இப்போ ஒரு 4 ஏக்கர் போட்டிருக்கேன். இதுல நெல் விவசாயத்தை காட்டிலும் பாமாயில் விவசாயம் ஒரு நல்ல லாபகரமான தொழில். ஆனால் இதை முறையாக ஆலை நிர்வாகமும் தோட்டக்கலை நிர்வாகமும் எங்களுக்கு இணைந்து விவசாயிகளுக்கு நல்ல ஆனால் கட்டுப்படியான விலை கிடைக்குது. இருந்தாலும் வெட்டு ஆள் ப்ராப்ளம் அதிகமாக இருக்கிறதுனால எங்களுக்கு அந்த காலதாமதம் ஆகுது. இந்த நஷ்டத்துலேருந்து ஈடு செய்ய ஆலை நிர்வாகம் மயிலாடுதுறை மாவட்டத்தை ஒரு முன்மாதிரியாக எடுத்து எங்களுக்கு வெட்டு ஆள் ப்ராப்ளத்தை நீக்கி கொடுத்தாங்கன்னா இவங்க லாபகரமான தொழிலாக இருக்கும்.